ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ டிபிடி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோலாம் நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப் பிளான் பண்ணுதா இல்லை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களான்னு தெரில. ஏன்னா மற்ற வீடியோஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் இதுகளுக்கு மட்டும் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி மற்ற வீடியோஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும். இல்லை யூடியூப் தான் எடுத்துகிட்டு போக மாட்டேங்குதான்னு தெரியல. சரி இருக்கட்டும். ஏன்னா 4-5 வியூஸு அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். நமக்கு என்னோட என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஸோ இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்ற முன்னாடி கமெண்ட்ஸில் சொன்ன நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியாவுக்கு வர்றதாக இருந்தால் பெர்மிட்டோட வாங்க. இல்லைன்னா விசிட் விசாவில் வந்தீங்கன்னா கரெக்டான தெரிஞ்சவங்களை வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. இல்லைன்னா எதுவும் மாட்டிக்கிடுவீங்க, சிக்கிடுவேன்னு. என்கிட்ட விசிட்டிங்கில் போனாலும் போகிறனாலும் அது உங்கள் விருப்பம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டேன், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? பெர்மிட்டுக்கு போட்டு போகிறது தான் நல்லது என்னை பொறுத்தளவுக்கு. அதான் கரெக்டாக அதான் சப்போர்ட் பண்ணுவேன் நான். ஸோ விசிட்டிங்கில் போகிறது ஒரு வழி இல்லை. அங்கே போய் தான் பெர்மிட் போடுறாங்க. ஓனருமே அங்கே வந்து தான் பெர்மிட் போடுறாங்க. அங்கே வந்து தான் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பசங்களோட வேலைகள் நடவடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அங்கிட்டும் ஒரு பேச்சு ஓடுது, இங்கிட்டும் ஒரு பேச்சு ஓடுது. பெர்மிட்டு போட்டு போனால் அங்கே இல்லீகலாக போகிறது தப்பு, அங்கிட்டும் ஒன்று ஓடுது, இங்கிட்டு இப்படியும் போய்க்கிருக்கு. ஸோ பல குழப்படிகள் இருக்குது இந்த மலேசியாவில். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 ஆமாங்க தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 ஜாப்புக்கு மட்டும் அந்த ஓனரையும் பெர்மிட் எடுத்து கொடுத்துருவாங்க. பெர்மிட்டு போட்டு நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இந்த 3 ஜாப்புன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பிள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுங்க. நண்பா மற்ற வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நண்பிகளாம். சரிங்களா? ஸோ ஆமாம், அது போக நம்ம சேனலில் டூரிஸ்ட் அப்புறம் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மொத்தமாக நீங்கள் பேக்கேஜாக டூரிஸ்ட் போகிறீங்களா, இல்லை ஃபேமிலியாக போகிறீங்களா, அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறீங்களா, இல்லை கேங்காக போகிறீங்களா, என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் பிளான் மட்டும் பண்ணுங்கள். கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா பட்ஜெட் சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓகே, உங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்ஜெட்னா இந்த பிளேஸ் மட்டும்தான், இந்த மாதிரி தான், இவ்வளோ ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு ஓகேனா நீங்கள் அந்த என்னென்ன ஊருக்கு போகணுமோ, கேரளாவுக்குள்ளேயோ ஸோ நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயோ வாங்கினா அவங்க கூட்டு போயிட்டு இத்தனை நாள் ட்ரிப்பு, இத்தனை நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்குண்டான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கங்களா. ஸோ அது போக இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் மற்ற வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வழக்கம்போல சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர் நண்பிகளே. சரி வாங்க, பலன்னு பேசாமல் என்ன ஜாப் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்பர் 1 பார்பர், முடிவெட்டும் தொழிலுக்கு. 2வது டெக்டைல்ஸ், ஜவுளி வியாபாரம். 3வது என்னன்னு சொல்லுங்க, தெரியலையா? மூணாவது வந்து நம்ம ஹோட்டல் ஜாப்ஸ், அதுக்கு ஒன்று இருக்குது. ஹோட்டல் ஜாப்ஸ் கூட கொஞ்சம் ஓடிக்கிருக்கு. இன்னொன்று வந்து நகை செய்யும் பட்டறை, இந்த மெல்ட் பண்ணுறாங்களா அந்த கோல்டை, அந்த பட்டறைக்கு ஆசாரியோ யார் தெரிஞ்சாலும் அந்த வேலைக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு 3 வேலைக்கு மட்டும். நகை சம்மந்தப்பட்ட வேலைகள், நகை சம்மந்தப்பட்ட எந்த வேலைனாலும் சரி, அதாவது கடைனாலும் சரி, அந்த செய்ய தெரியும் அந்த வேலையினாலும் சரி. 2வது ஜவுளி வியாபாரத்துக்கு. 3வது பார்பர், முடிவெட்டும் தொழிலாளர்களுக்கு. இது எல்லாத்துக்குமே ஆட்கள் தேவைப்படுது வித் பெர்மிட்டோட. சரிங்களா? ஃபோன் போட்டு தெளிவாக கேட்டுக்குங்க. ஸோ நான் கால் நம்பர் எல்லாத்தையும், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருங்க. தெளிவாக பேசிட்டு நீங்கள் அவங்க எல்லாம் சரி ஓகேன்னா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் உங்கள் வேலைகளை. சரிங்களா? எதுக்கு முடிவெட்டுறதுக்கு, துணிக்கடைக்கு, அப்புறம் நகை சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு. சரிங்களா? பெர்மிட்டோடு தான் போகணும், பெர்மிட் போட்டு தான் போகணும். எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோன்றதை கேட்டுக்குங்க. சேலரி பேசிக் எல்லாத்துக்குமே 1500 to 1800 தான் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி 50,000, 1,80,000 அப்படிலாம் வராது.
அதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஸோ பெர்மிட்டுக்கு எவ்வளோ கட்டணும் எவ்வளோன்றதை நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு உங்களோட முடிவை எடுங்கள் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த 3 ஜாப்க்கு வந்து பெர்மிட் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் யார் இருந்தாங்களோ அவங்க வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்க முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனையும் வச்சுக்கோங்க. நண்ப நண்பிகளே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் மலேசியா கிளம்பணும்னு ரெடி பண்ணிக்கிங்களோ பிளான் பண்ணிக்கிங்களோ ஸோ இந்த வீடியோ பார்த்து கிளம்பலாம். தேங்க்யூ.